இந்த வீடியோவில் நிஃப்டி லாஸ்ட் 5 டேஸில் எப்படி ட்ரேட் ஆகிருக்குது, இனி நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்க சான்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இன்ட்ராடே பண்ணுறவங்க எப்படி ட்ரேட் பண்ணலாம், நெக்ஸ்ட் வீக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிற டிவிடெண்ட் போனஸ் ஸ்ப்ளிட் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். லோ ப்ரோக்கரேஜில் டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. நிஃப்டி மண்டே மார்னிங் 15,920ங்கிற ஒரு கேப் அப் 220 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி 15,927ங்கிற ஒரு ஹையை வந்து க்ரியேட் பண்ணான். பட் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எல்லாமே பார்த்திங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஓவரால் இந்த வீக் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டவுன் சைடு தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்குது. இதுவே ஒன் டே சார்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 8 டேஸாக கொஞ்சம் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. பட் இந்த வீக் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு நாளும் டவுன் சைடு வந்துருக்குது. லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நல்லா டவுன் ஆகி பட் ஹை டிமாண்ட்ஸ் ரீசன்னால் ஒரு நல்ல வீக் க்ரியேட் ஆகி மறுபடியும் மார்க்கெட் கொஞ்சம் மேலே கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கிறாங்க. இதுவே வீக் கேண்டில் பார்த்தோம்னா லாஸ்ட் வீக் கேண்டில் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாள் வீக் கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே தான் நிற்கிது. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் வீக் கேண்டில் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னால் 2 வீக் கேண்டிலையும் பிரேக் பண்ணி நிற்கிது. ஸோ இந்த வீக் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா மேபி இந்த கேப் வந்து ஃபில் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த கேப் ஃபில் ஆகி பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா இந்த கேப் ஃபில் ஆனதுக்கப்புறம் ரிவர்சல் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இதுவே 1 மந்த் சார்ட் பார்த்தோம்னா ஜூன் மந்த் கேண்டில் பார்த்திங்கன்னா மே மந்தோட கேண்டில் க்ளோசிங்க்கு உள்ளே தான் இருக்குது. விக்கு வெளியில் வச்சுருந்தாலும் பட் மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால மேபி இந்த மந்த் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 மந்த்ஸாகவே நிஃப்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் சைடு தான் இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் 5 டேஸோட எஃப்ஐஐ டிஐஏயோட நெட் பர்ச்சேஸ் செல் பற்றி பார்ப்போம். எஃப்ஐஐ கன்யூஸாக செல் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. டிஐஐ ஈக்குவலாக பர்ச்சேஸ் பண்ணி மார்க்கெட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜூன் 27 எஃப்ஐஐ 1500 கோடி செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஐ 1184 கோடி பை பண்ணியிருக்கிறாங்க. ஜூன் 28 1500 கோடி செல் பண்ணியிருக்கிறாங்க. பதிலுக்கு டிஐஐ பார்த்திங்கன்னா 1500 கோடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜூன் 29 850 கோடியும் செல் பண்ணியிருக்கிறாங்க. 847 கோடி நம்ம டொமஸ்டிக் பார்த்திங்கன்னா பை பண்ணியிருக்கிறாங்க. ஜூன் 30 எஃப்ஐஐ 1100 கோடி அரௌண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஐ பார்த்திங்கன்னா 1378 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. இதுவே ஃப்ரைடே ஜூலை 1ஆம் தேதி 2300 கோடிக்கு எஃப்ஐஐ செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஐ பார்த்திங்கன்னா 1300 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக ஜூன் மந்த் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஐ 58,112 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் டிஐஐ பார்த்திங்கன்னா 46,599 கோடி பை பண்ணியிருக்கிறாங்க. மே மந்த் கூட கம்பேர் பண்ணும்போது ஜூன் மந்தில் எஃப்ஐஐ 4000 கோடி அதிகமாக செல் பண்ணியிருக்கிறாங்க. இதுவே பார்த்திங்கன்னா டிஐஐ பார்த்திங்கன்னா 4000 கோடி கம்மியாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 100க்கு 20% மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் இன்னும் ஸ்டேபிளான மாதிரி தெரியல. நீங்கள் இந்த டே சார்ட் பார்க்கும்போதே தெரியும் மார்க்கெட் வந்து இன்னும் உங்களுக்கு ஸ்டேபிளாக மேலே போகிற மாதிரி தெரியல. அப்பப்போ டவுன் சைடு வந்துட்டுக்குது. சப்போஸ் நீங்கள் இப்போ 20% இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அப்கமிங் வீக்ஸில் வந்து சப்போஸ் ப்ரீவியஸ் லோ இல்லைன்னா இன்னொரு லோ க்ரியேட் பண்ணி அந்த லோலேருந்து ரிவர்சல் போடுறான் அந்த மாதிரி சப்போர்ட் எடுத்து திரும்பும்போது நம்ம இன்னொரு 20% வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இப்போவே வந்து 100% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் சப்போஸ் இன்னொரு 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் டவுன் ஆகுது அப்படிங்கிறப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா ரொம்ப மைனஸில் போயிடும். இதுவே நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் லோ போகும்போது நீங்கள் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வெளியில் வந்துடலாம். ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க முடிஞ்ச அளவுக்கு டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். எதனாலனா மார்க்கெட் என்ன தான் வந்து இந்த லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் சிபிஆர் மூவிங் ஆவரேஜ் எல்லாம் பார்த்து ட்ரேட் ஆனாலுமே இந்த சிங்கிள் கேண்டில் மேலே கீழே ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கிறது வந்து இன்னுமே நடந்துட்டு இருக்குது. சிங்கிள் கேண்டில் 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் மேலே போகுது, அப்படியே ரிவர்சல் ஆகுது. இந்த மாதிரி மூவிங் எல்லாமே மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ட்ரி ஆகிறப்போ ஸ்டாப் லாஸ் போடுறதும் டார்கெட்டும் செட் பண்ணிக்கிங்க. நியூவாக ட்ரேட் பண்ணுறவங்களும் ஃபுல் மார்க்கெட் வாட்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் லாஸும் டார்கெட் பாயிண்ட்டும் செட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த மார்க்கெட்டில் வந்து லாஸை வந்து கம்மி பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக்கில் போனஸ் இஷ்யூ பண்ணுற கம்பெனி பார்த்திங்கன்னா மிண்டா இந்தியா 6ஆம் தேதி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி 1:1 ஒரு ஸ்டாக் வச்சுருந்தோம்னா இன்னொரு ஸ்டாக் வந்து போனஸாக இஷ்யூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோரண்ட் ஃபார்மா 7ஆம் தேதி அதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 11 அவங்களும் 1:1 வந்து போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாக் கிடைக்கும்.
மூணாவது பார்த்தீங்கன்னா ஜிஎம்எம் 8ஆம் தேதி வரைக்கும் அதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12. அவங்க பார்த்தீங்கன்னா 2:1ங்கிற கணக்கில் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டாக் கிடைக்கும் போனஸாக. நெக்ஸ்ட் வீக்கில் 2 கம்பெனி ஸ்ப்ளிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்டீல் எக்ஸ்சேஞ்ச், அதாவது 11ஆம் தேதி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அதாவது ஓல்டு ஃபேஸ் வேல்யூ 10லேருந்து நியூ ஃபேஸ் வேல்யூ 1 சேஞ்ச் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வச்சுருக்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து 10 ஸ்டாக்காக ஸ்ப்ளிட் ஆகும். ரெண்டாவது ஸ்டாக் ரெனான்சன்ஸ், அதாவது லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபேஸ் வேல்யூ 10, நியூ ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 2, அதாவது ஒரு ஸ்டாக் வச்சுருந்தா 5 ஸ்டாக்காக ஸ்ப்ளிட் ஆகும். ஸ்ப்ளிட் அண்ட் போனஸ் கொடுக்கறது அவங்க அனௌன்ஸ் பண்ண ரேஷியோ படி அந்த கம்பெனி ப்ரைஸில் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்ப்ளிட் அண்ட் போனஸ் முன்னாடி அந்த கம்பெனி ப்ரைஸ் என்ன ப்ரைஸில் இருக்குது, அதே மாதிரி அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் அண்ட் போனஸ்க்கு அப்புறம் என்ன ப்ரைஸ்க்கு வருங்கிறது நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு சொல்லியிருக்க லாஸ்ட் டேட் டு பைக்கும் அந்த டேட்லேயோ அதுக்கு முன்னாலேயோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனியோட லிஸ்ட் பார்த்திங்கன்னா டேட் வைஸ் வந்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஸ்டாக் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாலோ பை பண்ண பிளான் பண்ணியிருந்தாலோ அதில் மென்ஷன் பண்ணியிருக்க லாஸ்ட் டேட் டு பை வரைக்கும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேனுவலாக அப்லோட் பண்ணுது. சப்போஸ் நீங்கள் வந்து பை பண்ண பிளான் பண்ணுறீங்கனாலோ இல்லை வந்து ஆல்ரெடி ஹோல்டு பண்ணியிருக்கிறீங்கன்னா அந்த கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா நீங்கள் வந்து என்எஸ்சி சைட்டில் போய் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள்.